ஹாய்ங்க. இப்போ கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் சட்டி வச்சுங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சது கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இப்போ நறுக்கி வச்ச வெங்காயம், மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ தக்காளி பழம் போட்டுக்கலாங்க. இப்போ தக்காளி வேகிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். இப்போது அந்த தக்காளி ஒரு அரை வேக்காடு வெந்தால் போதுங்க. லைட்டாக வெந்தால் போதும். அது கூடயே கத்திரிக்காய் இப்போது அரிஞ்சதை எடுத்து போடுறேங்க. கத்திரிக்காய் எப்போ அரிஞ்சு தண்ணிக்குள்ளே போட்டுருங்க, இல்லைன்னா அது கலரே மாறிடும். இப்போ அந்த தக்காளி கத்திரிக்காய் எல்லாம் அந்த எண்ணெயிலே வேகணுங்க. இதுக்கு தண்ணி ஊற்ற வேணாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இந்த பக்கம் சாப்பாடு வைக்கிறேங்க. டைம் ஆயிடுச்சுங்க. அதனால் அரிசி ஊற வச்சா ரொம்ப லேட் ஆகுங்க. அதனால் சுடுதண்ணி ஊற்றி அரிசி ஊற வச்சுருக்குறேங்க. இப்படி செஞ்சால் நல்லா சாப்பாடு நல்லா பஞ்சாட்டம் இருக்குங்க. நல்லா வெள்ளை வெள்ளையாகவும் இருக்குங்க. இப்போ சாப்பாடு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துடலாங்க. இந்த பக்கம் காய் வதங்கிருச்சுன்னு பார்க்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ கறி மசாலா லைட்டாக போட்டுக்கலாம். மிளகாத்தூள் லைட்டாக போட்டுக்கலாங்க. காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே தக்காளி வேகிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுருக்குறேங்க. அதனால் இப்போ காய்க்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ மஞ்சத்தூள் லைட்டாக போட்டுக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா இதாகட்டுங்க. நல்லா வணங்கணுங்க. அந்த மசாலா வடை போகணும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காய் பாருங்கள், நான் தண்ணியே ஊற்றலை. இந்த எண்ணெயிலே காய் நல்லா வெந்துருச்சுங்க. இது சாம்பாருக்கு போட வேண்டிய கத்திரிக்காங்க. இது சீக்கிரம் வெந்துருங்க. தக்காளி கூடயே கத்திரிக்காய் வெந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான். தேங்காய் பூ எடுத்து நல்லா தூவி விட்டு கிளறதாங்க. அவ்வளோதாங்க, கத்திரிக்காய் பொரியல் ரெடிங்க. அடுப்பு ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாங்க. இன்னொரு பக்கம் புளி ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இது கொஞ்சம் நான் வித்தியாசமாக வைக்கிறேங்க. இந்த புளியை கரைக்க வேண்டியதே இல்லை. மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. அதில் கொஞ்சம் புளி தேவையான அளவுக்கு புளி போட்டுக்குங்க. பூண்டு கொஞ்சம் போட்டுக்குங்க. ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்குங்க. வெங்காயம், மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, ஒரு தக்காளி பழம். இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க. இதெல்லாம் நைஸாக அடிச்சுக்கலாங்க. நைஸானா கொஞ்சம் குறன்னு இருக்கணுங்க. இதுக்கு நம்ம புளியை கை வச்சு கரைக்கணும்னு இல்லைங்க. இப்படி மிக்சியில் வச்சு அடிச்சுக்கலாங்க. பாருங்கள், அடித்து ஒரு டப்பாவில் போட்டேங்க. அதான் அந்த டப்பாவில் போட்டு அந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ அந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இந்த பக்கம் வடை சட்டி நல்லா அடுப்பில் வச்சுங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சது கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக பெருங்காயப்பொடி போட்டுக்கலாங்க. இப்போ அரைச்சி வச்ச புளி ரசத்தை எடுத்து ஊற்றலாங்க.
நல்லா கலக்கி ஊற்றிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ உப்பு பார்த்துக்கலாங்க. உப்பு பத்தலைங்க, அதனால் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கிறேங்க. இதுக்கு மசாலாவெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. இந்த ரசம் வைக்க வைக்க வீடே அவ்வளோ வாசனையாக இருந்துச்சுங்க. என் வீட்டுக்கார் கூட ரசம் வாசனை என்ன நல்ல மணமாக இருந்துச்சுங்க. சாப்பிடையில கூட ரசம் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாப்பிடிங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நல்லா மணமாக இருக்குதுங்க. ரசம் வைக்க வைக்க வீடே அப்படியே வாசனையாக இருந்ததுங்க. என் வீட்டுக்காரர் கூட ரசப்பொடி போட்டியான்னு கேட்டாங்க. நான் அதெல்லாம் மசாலாவெல்லாம் எதுவுமே போடலைங்க. இந்த மாதிரி ஒரு தடவை வச்சு பாருங்கள். நம்ம கை வலிக்க கரைச்சிட்டே இருக்க வேணாங்க. இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அடித்து ரசம் இப்படி வைங்க. ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி. நல்லா ரசம் கொதிக்க விடணுங்க. ஏன்னா தக்காளியெல்லாம் பச்சையாக அறுத்து போட்டிருக்கோமில்லங்க, தக்காளி வெங்காயம் இதெல்லாம். அதனால் ஒரு கொதி நல்லா கொதிக்கணுங்க. அவ்வளோதாங்க, ரசம் ரெடிங்க. மூடி வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, சாப்பாடு பொரியல் ரசம் எல்லாமே ரெடிங்க. இப்படி தான் நான் செய்வேங்க. பாருங்கள், என் வீட்டுக்காரர் முட்டை வாங்கிட்டு வந்தாங்க. அதையே வேவிச்சிருக்கேன் பாருங்கள். வாங்க சாப்பிட்லாங்க.